வெரி குட். கம் ஆன் கேப்டன் அமெரிக்கா, அட்டாக் நான்சி. டேய் ராகுல், என்னடா இது, என்ன அட்டாக் பண்ண சொல்லிட்டு இருக்க? கம் ஆன் கேப்டன், வெரி குட். என்ன அட்டாக் பண்ண சொன்னா கூட அட்டாக் பண்ணணும். வெரி குட். ஓ, என்னையே அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறியா? இப்போ நான் எப்படி இதுக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கக்கா. இந்த மாதிரி கிட்ட வந்துச்சுன்னா அதால் கீழே மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியும். இந்த மாதிரி மேலே ஏறி நின்றுட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. கீழேயே அவன் நம்மளை தேடிக்கிட்டு இருப்பான். டே ராகுல், இதே மாதிரி என்கிட்டயும் இதை விட சூப்பரான ஸ்பைடர்மேன் இருக்குடா. நிறைய ஃபைட் வச்சுக்கலாம். வண்டியண்ணா, நான் இதை நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன்னா என்னோட கேப்டன் அமெரிக்கா கிட்ட உங்களோடது கிட்ட கூட வர முடியாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. என்னடா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? என்னோட ஸ்பைடர்மேனை எடுத்துட்டு வரேன். அதை எப்படி நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன்னு மட்டும் பாரு. ஓ, இதுதான் உங்களோட ஸ்பைடியா? ஆமாண்டா, நல்லா செக் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸ்பைடி அட்டாக் ராகுல். என்னன்னா இது, என்ன அட்டாக் பண்ண சொல்றீங்க? அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஏய் பண்டி, ரெண்டு பேத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லு பண்டி. இந்த ஃபைட் சூப்பரா இருக்கும், நானும் வாட்ச் பண்றேன் பண்டி. ஓகே, இப்பதான் நெஜ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. டே ராகுல், நல்லா பாத்துக்கோ. ரெண்டு பேத்துக்கு இப்ப நம்ம ஃபைட் வைக்க போறோம். ஓகே, நான்சி தான் முடிவை சொல்ல போறா. அங்க பாரு, உன்னோட கேப்டன் அமெரிக்கா எல்லைய தாண்டி வெளியே போய்கிட்டு இருக்கான். கம் ஆன் கேப்டன், ஸ்பைடர்மேன் அட்டாக் பண்ணு. கம் ஆன் ஸ்பைடி, கேப்டன் அமெரிக்காவை அட்டாக் பண்ணிடு. நம்ம தான் இந்த கேம்ல ஜெயிக்கணும். ஓ டேய் ராகுல், பாத்தியா? அங்க பாருடா, என்னோட ஸ்பைடி சூப்பரா ஃபைட் பண்ணுது. இப்ப வீட்டுக்குள்ள போக போகுது. வண்டியண்ணா, ஃபைட்டு செமையா இருக்குண்ணா. ஸ்பைடர்மேனை வீட்டுக்குள்ள வர சொல்லுங்கண்ணா, என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். உங்க ஸ்பைடர்மேன் தானே ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. டே ராகுல், பாத்தியா என்னோட ஸ்பைடர்மேன் எப்படி கரெக்டா வீட்டு டோருக்குள்ள போகுதுன்னு? உன்னோடது பாருடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. உள்ள போகவும் மாட்டேங்குது, வழி தெரியாம திணறிக்கிட்டு இருக்குடா. போங்கண்ணா, உங்களோட ஸ்பைடர்மேன் தான் எனக்கு வழியே கொடுக்க மாட்டேங்குது. வேணும்னா குறுக்க வந்து நிக்குது. அங்க பாருங்க. உன்னோட கேப்டன் அமெரிக்காவும் உன்ன மாதிரியே இருக்குடா. போகவும் மாட்டேங்குது, போறவனை விடவும் மாட்டேங்குது பாரு. அண்ணா, எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் டோர் கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க. அங்க பாருங்க, டோர் சந்தில மாட்டிக்கிட்டு ரெண்டு பேர் தள்ளி உள்ள போக முடியல. வாவ், இங்கிருந்து பாக்குறக்கு உங்களோட ரெண்டுமே சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு வந்து கேப்டன் அமெரிக்காக்கு தான் வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பண்டி அண்ணா. டே சிண்டோ, என்னோட ஸ்பைடர்மேன் வீட்டுக்குள்ளேயே போயிருச்சுடா. அங்க பாரு, இன்னும் கேப்டன் அமெரிக்கா உள்ள கூட போகல, டோர் கிட்ட மாட்டிக்கிச்சு. என்ன மேல சத்தம் கேக்குது? பண்டி அண்ணா, இங்க ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்கண்ணா. டே சிண்டு, அது உன்னதான் எய்ம் பண்ணுது. பாத்தியா என்னோட ஸ்பைடர்மேன்? டே ராகுல், பாத்தியா படத்துல வர மாதிரி எப்படி வீட்டு மேல ஏறி தொங்கிக்கிட்டு இருக்குன்னு? இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி கலக்க போகுதுன்னு பாரு. உன்னதாண்டா எய்ம் பண்ணுது, தப்பிச்சுக்கோ. வாவ், படத்துல வர மாதிரியே ஸ்பைடர்மேன் தொங்கிட்டு ஃபைட் பண்ணுதுண்ணா. சூப்பரா இருக்கு. கரெக்டா என்ன எய்ம் பண்ணிருச்சு. என்னோட ஓட்டு ஸ்பைடிக்கு தான். வண்டி அண்ணா, உங்களோட ஸ்பைடர்மேன் சூப்பரா இருக்குண்ணா. இதே மாதிரி ஒரு ஸ்பைடர்மேன் நானும் வாங்க போறேன். என்னது இது பண்டி? உன்னோட ஸ்பைடர்மேன் தான் பண்டி பெஸ்ட். நான்சி, நீ ஸ்பைடர்மேன் சொன்னதுனால நீ கூப்பிடுற நினைச்சு உங்க வீட்டை தான் தேடிக்கிட்டு இருக்கு பாரு. எங்க வீட்டு எல்லாம் அது ஒண்ணும் தேடல, பின்னாடி பக்கம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி உங்க வீட்டு பக்கம் திரும்ப போகுதுன்னு பாரு. பாரு பாரு, அங்க பாரு, உங்க வீட்டுக்கு தான் வருது நான்சி. ஐயோ போச்சு, எங்க அம்மா திட்டுவாங்களே. பண்டி வீட்டு மேல ஏறி ஷூட் பண்ணிட்டு இருக்க பண்டி. பண்டி, அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு பண்டி. கீழே இறங்க சொல்லு பண்டி, என்ன அட்டாக் பண்ண வேணாம்னு சொல்லு பண்டி. நீ அப்படியே நில்லு நான்சி, அது உன்னை எதுவும் பண்ணாது. வாவ், உண்மையாவே கரெக்டா கீழ இறங்கி போகுது. இந்த மாதிரி ஸ்பைடர்மேனை நான் பார்த்ததே இல்ல. என்னோட ஓட்டு கூட உன்னோட ஸ்பைடர்மேனுக்கு தான். டேய் ராகுல், பாத்தியா என்னோட ஸ்பைடர்மேன் வீட்டுக்குள்ள போய் ஒரு ரவுண்டையே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருச்சு. உன்னோட கேப்டன் அமெரிக்கா இன்னும் டோருக்குள்ளேயே போகாம என்ட்ரன்ஸ்லயே நின்னுகிட்டு இருக்குடா. இதுக்கு தான் சொல்றது, கரெக்டா டெஸ்ட் பண்ணி வாங்கணும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி சூப்பரா ட்ரெயின் பண்ணணும். வெரி குட் ஸ்பைடி, நம்ம டீம் தான் ஜெயிச்சிருக்கோம். எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். இந்த கேப்டன் அமெரிக்கா என்னோட மானத்தையே வாங்கிட்டானே. யாரும் இல்லாதப்ப மட்டும் நல்லா போற, இப்ப மட்டும் போக மாட்டேங்கிறியா? உனக்கு என்ன போறக்கு? உள்ள போ, சீக்கிரமா உள்ள போ. டே 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 ராகுல், அது ஜஸ்ட் ஒரு பொம்மை தான்டா. அதுக்கு எதுக்குடா நீ இப்படி கோவப்பட்டு இருக்க? எப்படியோ இந்த கேம்ல நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். கம் ஆன் ஸ்பைடி, அட்டாக் ராகுல். வண்டி அண்ணா, சொன்னா கேளுங்க. வேண்டாம், தேவையில்லாம என் பக்கம் திருப்பி விடாதீங்க. உங்க ஸ்பைடியால என்ன கண்டிப்பா ஷூட் பண்ண முடியாது. ஓ அப்படியா? விழுந்தியா? நல்லா விழுந்தியா? இப்ப வாட்சி ஒத்துக்கோடா, எங்க ஸ்பைடர்மேன் தான் வின்னர். பண்டி அண்ணா, நீங்கிறதுனால என்ன ஜெயிச்சிட்டீங்க. உங்க தம்பி சிண்டு மட்டும் வந்திருந்தானா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவனை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பேன். டே ராகுல், என்னடா நான் இல்லாதனால என்னை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. நானும் ஒண்ணு வச்சிருக்கேன்டா, மேல பாருங்க. அப்பதான் நான் என்ன வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். என்னடா சிண்டு, மேலே ஏதோ பார்க்க சொல்ற? மேலே அப்படி என்னடா வச்சிருக்க? ஐயோ பண்டி அண்ணா, என்னடா இது பாக்குறதுக்கு ஹல்க்கு மாதிரி இருக்கு. உங்க வீட்டு மேல ஏறி நின்னுட்டு இருக்கு. டே சிண்டு, என்னடா இது வீட்டு மேல ஏறி குதிச்சிட்டு இருக்கு? கீழே இறங்க சொல்லுடாத.
டே சிண்டு எனக்கு தெரியாம எப்படா இந்த ஹல்கை வாங்கின? ஆமா உன்னோட ஹல்க் அப்படி என்ன பண்ணும்? எங்களுக்கு பண்ணி காமிக்க சொல்லு பார்க்கலாம். பாத்தீங்களா பண்டியனா, என்னோட ஹல்கு உங்களோட ஸ்பைடர்மேன் ராகுலோட கேப்டன் அமெரிக்கா ரெண்டையும் விட பயங்கர ஸ்ட்ராங். என்னடா இது ஜஸ்ட் நடக்குது அவ்வளவுதானே? ஆமா பண்டியனா, இது நம்மளோட ஸ்பைடர்மேன் மாதிரி எல்லாம் இல்லனா, இது ஜஸ்ட் அங்கங்க இருந்து நடக்குது அவ்வளவுதான். டே சிண்டு, எங்களோட ஸ்பைடர்மேன் கேப்டன் அமெரிக்கா மாதிரி எல்லாம் இதுக்கு பவர் இல்லடா. பண்டியனா, ராகுலோட பேச்சை கேட்டுட்டு எங்களோட போட்டிக்கு வராதீங்க. கண்டிப்பா நீங்க 2 பேரும் தோத்து போயிருவீங்க. டே சிண்டு என்னடா உன்னோட ஹல்க் ஜஸ்ட் நடக்கும் அவ்வளவுதானே, அதுக்கு மேல என்னடா பண்ணும்? ஓ அப்படின்னா நீங்க 2 பேரும் என் ஹல்கோட போட்டிக்கு வரதா முடிவு பண்ணிட்டீங்க. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். கமான் ஹல்க், அட்டாக் பண்ணு. பாத்தீங்களா, உங்களோட ஸ்பைடர்மேனை தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிருக்கான். டே சிண்டோ, இந்த அட்டாக்குக்கெல்லாம் என்னோட ஸ்பைடர்மேன் கண்டுக்காதுடா. அங்க பாரு, கண்டுக்காம உள்ள போயிட்டு இருக்கு. ஐயோ என்னன்னா இது இப்படி மிதிக்கிறா? டே சிண்டு அங்க பாரு, மிதிக்கிறது என்னோட கேப்டன் அமெரிக்காவால நகரவே முடியலடா. பேசாம கீழே இறங்க சொல்லுடா, உடஞ்சிட போறான். பாத்தீங்களா, நீங்க 2 பேரும் ஒத்துக்கிற வரைக்கும் உங்களோட கேப்டன் அமெரிக்காவும் ஸ்பைடர்மேனையும் என்னோட ஹல்க்கு விட மாட்டான். டே 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 சிண்டு பேசாம இருக்க சொல்லு. அட பாவமே, என்னடா இது இப்படி தூக்கி எரிஞ்சிட்டான்? பண்டி அண்ணா இங்க பாருங்க, நான் எட்டி எட்டி ஒதுக்கிறான்னா. போச்சு போச்சு, அடுத்தது என்னோட ஸ்பைடர்மேன் காலை தான் மிதிக்கிறான். கமான் ஹல்க், உன்னோட பவர் என்னன்னு காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க 2 பேத்தையும் அட்டாக் பண்ணு. கேப்டன் கேப்டன் என்னாச்சு கேப்டன் உனக்கு? ஐயோ மூச்சு பேச்சு இல்லாம இருக்கானே. டே சிண்டோ, என்னோட ஸ்பைடர்மேன் ரொம்ப நேரம் ஆகி எந்திரிக்காம எப்படி படுத்துட்டு இருக்கான் பாரு. நீங்க தானே தேவையில்லாம என் கூட போட்டிக்கு வந்தீங்க. நான் தான் ஸ்டார்டிங்லயே சொன்னனே. ஹல்க், இன்னும் உன்னோட பவர் என்னன்னு இவங்களுக்கு முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன். கமான், உன்னோட பவரை முழுசா காமி. டே பண்டி, என்னடா இது, வீட்டு மேலே ஏதோ பாறாங்கல் விழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. எல்லாரும் சேர்ந்து அங்கே என்னதாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ பண்டி, எங்க புது வீட்டு மேல ஹல்க் ஏறி உடைச்சிடுவான்னு நினைக்கிறேன். அம்மா சீக்கிரமா வந்து பாருங்கம்மா. டே சிண்டோ, உன்னோட ஹல்கை இப்ப நீ கீழே இறங்க சொல்ல போறியா இல்லையாடா? அங்க பாரு, நான்சி வீட்டு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹலோ ஹலோ, எஸ் அங்கிள். எங்க வீட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், அதுக்கப்புறமா தேர்ட் ரைட். கார் இங்க ரெடியா தான் இருக்கு அங்கிள். நீங்க எடுத்துட்டு போய் சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருங்க. அப்படியே மறக்காம பெயிண்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க அங்கிள். ஹல்க், ரோசாக்காக்கு நம்மளோட பவர் என்னன்னு காமி ஹல்க். டே சிண்டு, எதுக்குடா இப்ப தேவையில்லாம ரோச வம்புக்கு இழுக்கிறா? ஐயோ போச்சு. அங்க பாரு பண்டி அண்ணா, ரோசாக்கா இந்த பழைய காரை வச்சு ரிப்பேர் பண்றக்கே பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் ஹல்க்கு கதையை முடிச்சுட்டான் பாருங்க. ரோசாக்கா இதுக்கப்புறமா அது புது கார் வாங்கட்டும்னா. ஓ அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரோஸ் வருவா, அவகிட்ட நீயே பதில் சொல்லிடு. வாட் இஸ் திஸ் கைஸ்? ஏதோ கிராஷ் ஆன மாதிரி சத்தம் கேட்டுச்சு. மை காட், சர்வீஸ்க்கு போக வேண்டிய காரை இந்த மாதிரி யாரு டேமேஜ் பண்ணிருக்காரு? பண்டி, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா? எங்களோட அங்கிள் வந்து இந்த காரை எடுத்துட்டு போறதுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்போ நான் அவர்கிட்ட என்ன சொல்லட்டும் பண்டி? டே சிண்டு, பாத்தியா ரோஸ் இப்ப என்னதான் கேக்குறா? ரோஸ், எல்லாம் இந்த சிண்டு பண்ணதுதான். சிண்டுவோட ஹல்க்கு தான் உன்னோட கார் மேல ஏறி குதிச்சு இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டான். பேசாம நீ வந்து சிண்டுவோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. ஹல்க் எங்க கார் மேல ஏறி டேமேஜ் பண்ணிட்டானா? மை காட், இதுக்கு தான் உங்க வீட்டு பக்கத்துல நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க, நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.